சில போது என் வாப்பாக்கு நான் செலவு செய்யும்போது என் மனைவி குறுக்கிடலாம். என்ன நீங்கள் இப்படியே வாப்பா உமாக்கெல்லாம் செலவழிச்சா சரியா, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க தானே, அவளை நீங்கள் தலாக்கு சொல்லுங்க, அது உங்களுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது. அவளை நீங்கள் தலாக்கு சொல்லுங்க. உங்களை வாப்பா உமாக்கு செலவழிக்க கூடாது என்ற ஒரு பெண் எந்த நியாயங்களும் இல்லாமல் அவள் சொல்வாதாக இருந்தால், அவள் பொறாமைப்படுவாராக இருந்தால், அவள் தடுக்கக்கூடியவராக இருந்தால், நிம்மதியாக அவளை விட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். அவளை விட்டு நீங்கள் பிரிந்து விடுங்கள். அது உங்களுக்கு ஹலாலானதுதான், அது இஸ்லாம் தடுக்கவில்லை. தெளிவாக நீங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் செலவழிக்க கூடாது என்று சொல்லுகிற குடும்ப உறவுகளை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க. மனைவி என்றா ஒதுக்கி வச்சு பாருங்க. ஏன்னா அவள் இந்த நேரமே குறுக்கீடு செய்து கொண்டே இருப்பாள். எங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கு நான் செலவழிப்பதை மனைவிக்கு சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற தேவையும் கிடையாது. ஏன்னு பெற்றெடுத்த தாயும் தகப்பனுக்கு செலவழிக்க யாரிடத்துல போய் மசூரா கேட்க வேண்டும்?